ஓம் 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 கம் கணபதியே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கம் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமः. ஓம் பிரசீத விசேஸ்வரி விச்ச பிரசீதே பிரசீத விசேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामय मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी. ओम शांति शांति शांति. ओम आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः. सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यवर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ओम श्री सद्गुरु परमात्मने नमः. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலகரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 51வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லியிருக்கிற மந்திரம் ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. இந்த ஸ்தோத்திரம் ஜெயிப்பதனால கிடைக்கக்கூடியதான புண்ணிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புகழ் பெறுவதற்கு, ஃபேம், பாப்புலாரிட்டி, வசியம் இதெல்லாம் அடைவதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து சித்தி அடைய வேண்டும். சங்கல்பம் கீர்த்தி லாபார்த்தம் ஏக பஞ்சாசத் ஸ்லோகம் ஜெபேது. ஸ்லோகத்தில் எதை வர்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பராசக்தியினுடைய ரசமான பார்வையை, அம்பாளுடைய ரசமான பார்வை. இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கடாட்சங்கள் நவரச ரூபமாக இருக்கிறதாக சொன்னார். அப்ப அந்த ரசம் அப்படிங்கிறது என்ன? ருசிக்கக்கூடியதான தன்மை, சக்தி எதுக்கெல்லாம் இருக்கோ அது ரசம் என்று தான பேர். நாமளும் இன்னொரு பொருளும் சேர்ந்தாதான் ரசம் ஆகும். தனியா ரசம் ரொம்ப கஷ்டம். தனியா ரசம் உண்டு, அதுக்கு சாந்த ரசம்னு பேர். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடைய வேண்டும். அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை அடைய வேண்டும். அப்படியானால் இந்த ஜபம் செய்தவர்களுக்கு நல்ல புகழ் உண்டாகும், கீர்த்தி உண்டாகும், வசியம் உண்டாகும். இந்த ஸ்லோகம் ஜபம் செய்யறவங்க அல்லது இந்த ஸ்லோகத்தை சந்தனத்தினால எழுதி அதை தாரணம் பண்ணிக்கிறது, ஒரு பெண்டாட்டமா மாலைக்குள்ள ஒரு டாலர் போட்டு போமே அது மாதிரி எல்லாம் போட்டுக்கிறது, கையில கட்டிக்கிறது, இதெல்லாம் பிறரை வசம் செய்யக்கூடியதான சக்தி இவர்களிடம் ஏற்படும். அதுக்கு சர்வஜன வசிய ஸ்வரூபம் என்று பெயர். இதுவும் ஒரு பிரயோக மந்திரமாக கருதலாம். நிவேத்தியம் உளுந்து வடை, தேன், மது இதை கொடுப்பதற்காக, அம்பாளுக்கு ஊட்டுவதற்காக நிவேத்திய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சக்கரம், இந்த ஸ்லோகத்துக்குரியதான சக்கரம் வெர்டிக்கல் ஃபார்மில் இருக்கக்கூடியதான சதுராக்கிருதி. அதரோதரம் அப்படின்னு பேர். அதரோதர சதுஸ்ரம் அப்படின்னு பேர் சொல்லிக்கலாம். அது உள்ள 3 தடவை மேலிருந்து கீழுக்கு கிளீம் 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 அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுதி இதன் மேல பஞ்சமுக திருவிளக்கை ஏற்றி வைத்து ஆவாகனம் பண்ணி பராசக்தி பஞ்சோபசார பூஜை செய்து இந்த மந்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும். சொல்லி இருக்கக்கூடியதான நிவேத்தியங்களை அம்பாளுக்கு ஊட்டி பக்தன் அல்லது பக்தை இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்ய வேண்டும். ஸ்லோகம்: சிவே ஸ்ருங்காரார்த்ர ததி தரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிரி சச்சரிதே விஸ்மயவதி ஹராஹிப்யஹ பீதா சரசீருஹ சௌபாக்யஜனனி சகீஷு ஸ்மேரா தே மயி ஜனனி திருஷ்டிஹி சகருணா. சிவே சிருங்காரார்த்தா ததிதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிரிசச்சரிதே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசீருஹ சௌபாக்யஜனனி சகீஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டிஹி சகருணா. இப்போ ஒரு ரசகரமான ரசத்தை ஊட்டக்கூடியதான ஒரு ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கண்கள் கர்ணத்தை எட்டி பார்த்து கர்ணத்தில் கவிகளால் சமர்ப்பிக்கப்பட்டதான கவிதா ரசங்களை, நாம ரசங்களை, பாடல் ரசங்களை, உபனிஷத் ரசங்களை, வேத ரசங்களை எல்லாத்தையும் போட்டு ரொப்பி இருக்கு அந்த காதுல. ஒவ்வொரு பக்தர்கள் செய்யக்கூடியதான
சமர்ப்பணம். அம்பாளுக்கு சில பேர் பாட்டுனால உபாசனை செய்வார்கள், சில பேர் தாளத்தினால உபாசனை செய்வார்கள், சில பேர் வீணை போன்றதான தேவ வாத்தியங்களை உபயோகப்படுத்தி கொண்டு பாடல்களை சமர்ப்பணம் செய்வார்கள், சில பேர் மந்திரங்களை, சில பேர் ஸ்தோத்திரங்களை, சில பேர் வேத மந்திரங்களை, சில பேர் திட்டிட்டு எப்படியோ பலவிதமான பக்த ஜனங்கள் அம்பாளுக்கு அம்பாளை பற்றியும் இதர தெய்வங்களை பற்றியும் இருக்கக்கூடியதான புகழ் மாலையினால சூட்டி 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 அமிர்த ரசமாக இந்த கர்ணத்தை பூராவும் ரொப்பி இருக்கா. ஏன் கர்ணத்துல அப்படின்னா கர்ணம் கேட்கறது, காதுதான் கேட்கறதுக்குள்ள பொருள். எங்கிருந்து கேட்கறது? ஆகாயத்திலிருந்து கேட்கறது. கர்ணம் என்பது காது, ஆகாயத்தை ரெப்ரசன்ட் பண்றது. பஞ்சபூதங்கள்ல காதுகள் என்பது ஆகாய தத்துவம். அப்ப ஆகாயத்தினுடைய ரட்சணம் என்ன? துனி. அதுலேருந்து வரக்கூடியதான சத்தம். எப்பேற்பட்டதான சத்தம்? இந்த ஜென்மாவிலேயோ போன ஜென்மாவிலேயோ மட்டும் நாம் சொன்ன மந்திரமா? கிடையாது. மன்வந்தரங்களாகவும் கோடிக்கணக்கான வருஷங்களாகவும் பக்தர்கள் சொல்லியிருக்கக்கூடியதான மந்திரத்வனிகள், பாடல்கள் எல்லாம் இந்த ஆகாயத்தில் அப்படி கட்டி கிடக்கிறது, மேகக்கூட்டங்களை போல கட்டி கிடக்கிறது. அது வழியாக பராசக்தி இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல அம்பாளுடைய கருணார்த்த ஹிருதயம் ஆனந்த கண்ணீராக மழையாக பொழிய வைத்து ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் பிச்சை கொடுக்கிறார். கர்மத்தை தீர்த்துக் கொள்வதற்காக, ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக, அனுபவங்களை அனுபவிப்பதற்காக ஒரு ஜீவனுக்கு உடம்பு கிடைக்கிறது. அது வழியாக அந்த சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிற நேரத்துல பக்தர்கள், தாயே எல்லாம் உன்னுடைய கருணை, நீ கொடுத்ததான அனுகிரகம் தான் நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன். எல்லாருக்கும் நாக்கு இருக்கு, பல பேருடைய நாக்கு செத்து போன நாக்கு, எந்த ஒரு ரசனையும் இல்லாத நாக்கு, வாயை திறந்தா ஏதாவது பேச வேண்டிய அசபியம், அது நாக்கா. ஆனா இங்க அப்படி கிடையாது. பக்தர்கள் எல்லாமே இறைவா நீதான், சர்வம் நீதான், சர்வம் நீயாகத்தான் இருக்காய் அப்படிங்கிறதான பாவனையோட பயபக்தி ஸ்ரத்தையோட அம்பாளை புகழ்கிறார்கள், வாயார புகழ்கிறார்கள். எவ்வளவு மந்திரம் சொன்னாலும் போராது, எவ்வளவு பாடினாலும் போராது. நாம மந்திரமே நாக்குக்கு சாஸ்வதமாக ஜபம் செய்து கொண்டே இருக்கிறதெல்லாம் எங்க போய் சேரும்? எல்லா துவனியும் இந்த ஆகாயத்தில் தான் அதுக்கு அடைக்கலம். அந்த ஆகாயம் என்பது இறைவனுக்கு காது வடிவமாக பஞ்சதன் மாத்திரங்கள்ல அல்லது பஞ்சபூதங்கள்ல அமைக்கப்பட்டு அது வழியாக ஒவ்வொரு உடம்பை படைக்கிற நேரத்துல இந்த சக்தியை இறைவன் கொடுக்கிறான். அதனால இந்த கண்கள் என்ன பண்ணித்து அப்படின்னா இந்த நவரசங்களையும் அப்படியே ஊற்றி குடிக்கிறது. யாரெல்லாம் எவ்வளவெல்லாம் மந்திரங்களை சொல்லி இருக்கிறார்களோ அதையெல்லாம். இப்போ மூன்றாவது கண் அதை பார்த்து பொறாமப்படுகிறது அப்படிங்கிறத தத்துவத்தை எடுத்து சொன்னார். இப்பொழுது இந்த நவரசங்கள் என்னது, இந்த நவரசங்கள் யாருக்காக எப்படி காட்டுறார்? ஸ்ரீசக்கரம் நமக்கு எல்லாம் தெரியும். 5 சக்தி கோணங்கள், 4 சிவ கோணங்கள். அதுதான் முக்கியமான 43 கோணங்கள் இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கரத்துல மத்தியே சென்டர் சைட்ல வரக்கூடியதான இடம். அதுபோல அம்பாள் 5 ரசங்களை அடுத்தவங்களுக்காகவும் 4 ரசங்கள் தன்னுடையதாகவும் வைத்துக் கொண்டிருக்கான். நவரசத்துல 8 ரசத்தை தான் வியாக்கியானம் செய்ய போகிறார். 9வது ரசம் அது உள்ள எங்கேயோ இருக்கு. அது எங்க இருக்கு என்பதை பற்றியும் பகவத் பாதர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்படி பதிவு போலவே அம்பாளுடைய திருவடிகளை நமஸ்காரத்தை பண்ணி பகவத் பாதர் அம்பாளுடைய முகத்தை பார்க்கிறார். முகத்தை பார்க்கின்ற நேரத்தில் கிரீடம், கூந்தல், தலைமுடி, புருவம், கண்கள் இப்படி பார்த்து 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 வந்தார். அப்ப இந்த கண்கள் இருக்கக்கூடியதான திருஷ்டிம்ச கருணாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அம்பாளுடைய கடைக்கண் தான் என் மேல் பட வேண்டும், கடைக்கண் பட்டாதான் எனக்கு சேஃப்டி, நான் நன்றாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். பல ஸ்தோத்திரங்கள்ல பகவத்பாதர் எப்பவுமே நமக்கு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்றதாகத்தான் அவருடைய அந்த கவிதா ரசம் இருக்கும். இந்த ஸ்லோகத்துல தே மயி எனக்கு அப்படிங்கிறதாக ஒரு வார்த்தையை சூட்டுகிறார். எனக்கு கொடு அப்படின்னு. பராசக்தியினுடைய இந்த கருணாமயமான ரசம், அந்த கருணா ரசத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறார். ஆனா கொஞ்சம் கூட செல்ஃபிஷ் மைண்ட் இல்லாத ஒரு மகா ஆச்சாரியார் சத்குரு ஜெகத்குரு யாரு அப்படின்னா ஆதிசங்கர் பகவத்பாதர் தான். அவர் எனக்கு மட்டும் கொடு அப்படின்னு கபாரா மாட்டார். என்ன அதனுடைய அந்தரார்த்தம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்ய வேண்டும். அப்ப யாரெல்லாம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? எனக்கு கொடு அப்படின்னு கேட்டதாக பாவனை வரும். இதெல்லாம் கவிகளுடைய ரசகரமான சில பிரயோகங்கள். அது பகவத்பாதர் ஒட்டும் குறைச்சல் கிடையாது. அவர் தெய்வீகமான கவி ஆகினால் இந்த ரசங்கள் எல்லாம் பார்க்கலாம். வயசும் அந்த மாதிரி, படித்தது சம்ஸ்கிருத அலங்காரங்கள், பிரயோக மண்டலத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற
மகாசித்தர். அப்படி சிவே அப்படின்னா பரமசிவன் இல்ல அப்படின்னு அர்த்தம். சிருங்காரார்த்தா, சிருங்காரார்த்தா அப்படின்னா சிருங்கார ரசத்தினால நனைக்கப்பட்டது, சிருங்கார ரசத்தினால ஊறப்பட்டது அந்த கண்கள். அதாவது சதாசிவனுடைய விஷயத்துல பராசக்தி எப்பேற்பட்டதான திருஷ்டியை செலுத்துகிறாள் அப்படின்னா, சிருங்கார ரசத்தை, சிருங்காரசம் காமத்தை ஊட்டும், ஆசையை தூண்டிவிடும். அந்த பார்வைக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. நவரசங்களையும் சேர்த்து ஆட்சி பண்ணக்கூடியதான ரசம் சிருங்கார ரசம், சிருங்கார பாவம். சிருங்கார ரசசம்பூர்ணா ஜெயாஜாலந்தரஸ்திதாயே நமஹான் அப்படிலாம் மந்திரங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கு. காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராயே நமஹா. பரமசிவனுடைய முகாவலத்தினால, பரமசிவனே முகத்தினால தியானம் பண்ணிட்டு கணபதியை சிருஷ்டி செய்கிறாள் தேவி பண்டாசுரவத யுத்தத்தில். பரமசிவன் தான் அம்பாளுடைய நேத்திரங்கள். பரமசிவன் ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஔஷதிஹி அப்படி லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்கு. ஹரனுடைய நேத்திரமே தான், அல்லது ஹரன் தான் நேத்திரமாக இருக்கார் பராசக்தியினுடைய முகத்தில். அம்பாள் சிவனை பார்க்கிறார், சிவன் அம்பாளை பார்த்து கொண்டிருக்கார். ரெண்டு பேரும் சேர்ந்தா போல பார்த்தா சிருஷ்டி ஆரம்பமாகிவிடும். அந்த ஒரு தத்துவம் அப்படித்தான் சுப்பிரமணியன், கணபதி போன்றதான தெய்வீக சக்திகளுடைய எல்லாம் பிறவிக்கு காரணமாகிறது. நாமளும் இறைவனை உற்று பார்க்கின்ற நேரத்தில் தான் நமக்கு பலவிதமான நல்ல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அம்பாளுடைய திருமுகத்தை மட்டும் பார்த்தா போதும், சர்வஜனாகி விடலாம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே பரமசிவனிடம் பராசக்தி காட்டக்கூடியதான அந்த பார்வை என்கிறதான ரசம் எந்த ரசத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோமானா, சிருங்கார ரசத்தினால நீ பார்க்கிறாய் உன்னுடைய கணவனான பரமசிவனை. அதே நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட் ததி தர ஜனே, அந்த சிவனை தவிர்த்து வேற யாரை பார்க்கிற நேரத்திலையும் அம்பாளுக்கு ஒரு அருவருப்பு ஏற்படுகிறது. பிபத்சா அப்படின்னு பேரு, குத்சனபரா. இதர ஜனங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் அம்பாளுக்கு ஒரு அருவருப்பு ஏற்படுகிறது, ஒரு கூச்சம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். லஜ்ஜாரம்பாதி வந்திதாயே நமஹான் லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்கு. ஒரு லஜ்ஜை, ஒரு கூச்சம், ஒரு அருவருப்பு அது ஏற்படுகிறது. எதனால் அப்படின்னா, பதிவிரதையான ஸ்திரீகளுக்கு தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரை பார்க்கிற நேரத்திலையும் அவர்களுக்கு ஒரு அருவருப்பு ஏற்படும். தன் கணவன் தான் எல்லாம், என்னுடைய கண்ணில் எப்பொழுதுமே அவர் மட்டுமே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படக்கூடியவர்கள். ஏன்னா கண்ணினாலேயும் பாதிவிரத்தம் கெட்டு போகலாம். இது அதுக்கு வழி இல்லை. சதாசிவ பதிவிரதையாக இருக்கக்கூடியதான பராசக்தி எந்த யுக காலத்திலையும் எந்த நேரத்திலையும் காலம் இல்லாத காலத்திலையும் பரமசிவனையே தன் கணவனாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். ஆகவே சிருங்காரார்த்தம், சிருங்கார ரசத்தினால கண்கள் நனைந்து விடுகிறது. ஆகா, ஒரு பெரிய சுகம் அது. அம்பாளுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆனந்த கண்ணீர் வடியும் பக்தர்களுக்கு. கண்ணுல எப்பவுமே ஜலதாரி இருந்துட்டே இருக்கணுமா, அதுதான் உத்தமமான கண்ணு அப்படின்னு பேரு. இப்ப இந்த மாடர்ன் மெடிசின் ஃபீல்டில் கூட கண்ணுல ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு, கண்ணு வத்தி போறது உங்களுக்கு அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. ட்ரை ஐயா இருக்கு, ட்ரையா இருக்கிற வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், பார்வை 3D 2D எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் உருவாக்கும். கண்ணில் யாருக்கு எப்பவுமே தண்ணீரோடு இருக்கார்களோ அவர்களுக்கு ரொம்ப தயை இருக்கக்கூடியதான கண்கள் என்று பெயர். தயை இருக்கக்கூடியதான கண், கம்பேஷனேட் ஐஸ் அப்படின்னாலே அதுல எப்பவுமே தண்ணி தங்கியே இருக்கும், அப்பேற்பட்டதான கண்கள். அப்படி ததிதரஜனே, இந்த பரமசிவனை தவிர்த்து வேற யாரையாவது பார்த்தா அம்பாளுக்கு ஒரு அருவருப்பு ஏற்படுகிறது அவர்களிடம். இதெல்லாம் பிராகிருத ஜனங்கள், சாதா ஜனங்கள். இந்த ஜனங்கள் எப்படி போவா, அம்பாளை அம்மா தாயே பராசக்தி அப்படிங்கிறதான எண்ணத்தோட போகாமல், இந்த அழகான தருணி ரத்னம் நல்ல பெண், பல இடங்கள்ல நாம் பார்க்கிறோம், பல புராண கதைகள்ல எல்லா அரக்கர்களும் அம்பாளை பார்த்து மோகிக்கிறார்கள், காமம் கொள்கிறார்கள். ராவணன் கூட சீதாதேவியை பார்த்து அப்படி எல்லாம் பேசுற நேரத்துல அம்பாள் முகத்தை மறைத்துக் கொண்டாள். ஏன்னா அவ்வளவு அருவருப்பா இருக்கு அவளை பார்க்கறதுக்கு, மூஞ்சியை பார்க்கறதுக்கு. நாமளும் பல நேரங்கள்ல வீடுகள்ல கூட பார்க்கலாம் இந்த சுபாவங்கள் எல்லாம். அப்படி குத்சனபரா, பீபத்சா அப்படின்னு பேரு, ஒரு அருவருப்போடு பார்க்கறதா அந்த பார்வைக்கு. அதுக்கு ஜுகுப்சா அப்படின்னுங்கிறதான பாவனை, அந்த ரசத்தோட அம்பாள் பார்க்கிறாள். சரோஷா கங்காயாம், ரோஷம் பயங்கரமான ரௌத்ரம் கோபம் அப்படிங்கிறதான பார்வையோட யாரை பார்க்கறா அப்படின்னா கங்காதேவியை பார்க்கறா. அது ஒரு டைப் ஆஃப் பொறாமதானா.
சத்தியத்துல கங்காதேவியும் பார்வதி தேவியும் ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி. பார்வதிக்கு முன்னாடியே கங்காதேவி பிறந்து விட்டால் ஹிமவானுக்கு. இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். ஆனா அந்த சந்தேகத்தை வந்து பரமசிவன் இவர்கள் இருந்து மாக்கிற வரையில் இவர்களுக்குள்ள எப்பவுமே ஒரு பொறாமையும் போட்டியும் இருக்கும். ரெண்டு மனைவி யாரையும் தலையை தூக்கி வச்சுக்க மாட்டான். மனைவியை தலையை தூக்கி வச்சுக்கிறதுக்குள்ளதான அதிகாரம் எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லிட்டும் இல்லை. யாரை தலையில தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னா பெற்ற தாயை தான் தூக்கி வச்சுக்க முடியும். பெற்றோர்களை தலையில் தூக்கி வச்சுக்கலாம், குருவை தலையில் தூக்கி வச்சுக்கலாம், இறைவனை தலையில் தூக்கி வச்சுக்கலாம். எல்லாமான பரமசிவன் மனைவியான ஒரு பெண்ணை தூக்கி தலையில வச்சுப்பாரா? ஒரு நாளைக்கு மாட்டார். ஆகையினால கங்கை என்பவர் வந்து பரமேஸ்வரனுடைய மனைவி கிடையாது. ரெண்டு தலையில் இருக்கக்கூடியதான கங்கை என்றால் என்ன அர்த்தம்? சிரோமணி சிரோமணின்னு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் எல்லாரும். சிரோமணி அப்படின்னா குண்டலினி சக்தி திரவிய ரூபமாக படிப்படிப்படியாக ஷடாதாரங்களையும் கடந்து சகசிரபத்மத்தில் சேர்ந்து சிவ சக்தியோட ஆமோதனம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த சக்தி கீழே நான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து கீழே வரத்துக்கு முயற்சி பண்ணும். இதெல்லாம் படிச்சுட்டோம் முன்னாடி. சிவனையும் சக்தியும் கைகோர்த்து ரெண்டு பேருமா சேர்ந்து கீழுக்கு இறங்கி வரத்துக்கு முயற்சி செய்வார்கள். கீழே வந்து கொடுத்தா என்ன ஆயிடுச்சு? அந்த தபசு கலைந்து விடும், அந்த ஆனந்த ரசம் கலங்கி விடும். அதை விடாம தடுத்து நிறுத்துறார் சில யோகிகள். நீ மேலேயே இரு அப்படின்னு. கீழே இறங்க விட மாட்டான். அந்த சிவனோட சம்யோகம் செஞ்சிருக்கக்கூடியதான் அந்த யோக நிலையிலேயே இருந்துருக்க விரும்புவார்கள். அது ஒரு பெரிய ஆனந்தம். ஆனந்தம் அப்படின்னா வாயால வர்ணிச்சு தூக்க முடியாத ஒரு சுகம். அந்த நிலையில இருக்கிற நேரத்தில் என்ன ஆகும்னா அங்கே உறைந்து விடும். அது உறைந்து இந்த மகா கைலாசத்தோடைய சைஸ் ஆட்டமா ஒரு கட்டி வளர ஆரம்பிக்குமாங்க. கட்டி அது வளர்ந்து 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 வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு சிரோமணி என்றதான பெயர். இது பெரிய ரசம். யோகிகள்ல சிரோமணி இருக்கிறவா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 பேரோட பேரை கேட்டிருக்கேன். அதுல எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு பேர் விவேகானந்தருடைய பேர் மட்டும்தான் இருக்கு. வேற யாருடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. சோ அப்பேற்பட்டதான அந்த சிரஸ்ல உறைந்திருக்கக்கூடியதான அந்த சிரோமணி பரமசிவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ எவ்வளவு நாளைக்கு தான் ஹோல்டு பண்ணுவா இந்த மாதிரி? என்ன சக்திக்கு வந்து திரும்பி செல்ல வேண்டாமா? அப்பதான் சக்தி நானுமா சேர்ந்து திரும்பி மூலாதாரத்துல போனாதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்திட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காகத்தான் கங்காஜல ஸ்வரூபமாக. கங்கா அப்படின்னாலே முக்திதாயகம். ககார மந்திரம் முக்தி ஸ்வரூபமானது. கணபதி, கங்கா, காயத்ரி, கயா, கோதாவரி. கா அப்படின்னாலே முக்தி என்ற அர்த்தம். அப்பேற்பட்டதான அந்த அமிர்த ஸ்வரூபத்தை வந்து இறைவன் தன்னுடைய சிரஸ்ல வைத்து எப்பவுமே தாரதாரையாக கொட்டி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள் நல்லபடியாக நடக்கிறது. முன்னாடி வந்து இன்னைய காலத்துல வந்து சரஸ்வதி சிவிலைசேஷன், கங்கா சிவிலைசேஷன். பாரத தேசத்துல எல்லா சிவிலைசேஷனுமே வந்து நதியை ஒட்டித்தான் இருக்கும், இல்லைன்னா சமுதிரத்தை ஒட்டித்தான் இருக்கும். மற்ற இடங்கள் எல்லாம் வந்து அப்படி கிடையாது. பாலைவனத்தில் இருக்கிறதான சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு. இப்போ அரபு சம்ஸ்காரம் எல்லாம் பாலைவன சம்ஸ்காரம் தான். எங்கெங்க பொரியாம நதியா ஒழுகிறது. சில இடங்கள்ல மலையை மட்டுமே இருக்கும், சில வேளை வரும் பரம்பு. ஆனா நம்ம பாரத சம்ஸ்காரம் என்பது வந்து சனாதன சம்ஸ்காரம் என்பது வந்து சமுத்திரத்தை ஒட்டி இருக்கு, இல்லைன்னா நதியை ஒட்டி இருக்கு. இதுக்கு 2வது ஸ்லோகத்தை முன்னாடி கத்திருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் அம்பாளுடைய திருஷ்டினால பலவிதமான சாம்ராஜ்யங்களை அம்பாள் உருவாக்கி கொடுக்கிறான். சாம்ராஜ்யதாயினி நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இருக்கு. ஆகவே இந்த கங்காதேவி நிரந்தரமாக இந்த பூமியை ஸ்பர்சனம் செய்து ஒழுகி வரா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நித்திய குண்டலினி யோகத்தை அபியாசம் செய்த மகா யோகிதான் பரமசிவன். ஆதியோகின்னு பேர் அவருக்கு. அப்பேற்பட்டதான சிவனுடைய ஜடாமகுடத்திலிருந்து வெளிவரக்கூடியதான இந்த கங்காஜலம் தான் அமிர்தஸ்வரூபமானது. இந்த அமிர்தஸ்வரூபம் தான் சுத்த ஜலம். இந்த ஜலம் தான் வந்து நமக்கு உயிரை கொடுக்கிறது, வாழ்வை கொடுக்கிறது. அதனால வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ஜலம். ரொம்ப முக்கியமாக கலியுகத்துல அந்த வந்து பரமசிவன் நமக்கு அளிக்கிறார் என்பதற்காகத்தான் பரமசிவன் கங்கையை தலையில வைத்துக் கொண்டிருக்கார் அப்படிங்கிறதான ஒரு பாவனை, ஒரு கன்விக்ஷன். நிறைய விதமாக அதை வர்ணித்திருக்கலாம். இது ஒரு விஷயம். அதனால இப்படி கங்காதேவியை தலையில வைத்து கொண்டிருக்கார். அதுல அது வந்து பராசக்தி வந்து ஒரு கோபம், ரௌத்ரபாவம் காட்டுறான். அது கங்கையை பார்த்து பரியிடம் கோவிக்கவில்லை. அதற்கான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? பார்வதி தேவி என்பவள் வந்து மனிதாவதாரம். பராசக்தி மனித உருவத்தில் வந்துதான் பார்வதி தேவியாக வந்தவள். மனிதர்களுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து வெறுப்பு, கோபம், தாபம், பசி எல்லாம் உண்டாகும். பரமசிவன் மகாதேவர். திருமணமாகி கைலாசத்துல போயிருக்கிற நேரத்துல பகவானோட ஸ்பர்சனம் பண்ணி இருக்கிற வரையில்
அந்த மனித சுபாவ குணங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஆகவே முதல்ல போய் பார்க்குற நேரத்தில் வந்திருக்கக்கூடியதான அந்த பயம் அல்லது அந்த கோபம், யாரு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஆளை மேலே தூக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த சந்தேகம் எல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறமா புரிஞ்சு போயிடுது நாம 2 பேரும் வந்து சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷனுக்கு வராது. எனிவே, கங்காதேவியிடம் வந்து கோபம் பராசக்தி, அதுதான் ரோஷாகா. ரோஷம் அப்படின்னா கோபம். யார்கிட்ட? கங்காயாம், சபத்னி பாவத்தில் இருக்கக்கூடியதான கங்காதேவியிடம் கோபம். நான் தான் பகவானுடைய பாதி உடம்பில் இருக்கிறேன், நான் தான் இறைவனுடைய பெர்மனன்ட் மனைவி, அப்படி இருக்கிற நேரத்தில் இவையே தலை ஏறி உட்காந்துருக்கா அப்படின்னு ஒரு கோபம் இந்த கங்காதேவி கிட்ட. அப்புறமா வந்து கிரிசரிதே, இந்த பரமேஸ்வரனுடைய சரித்திரங்கள் எண்ணற்றது. சாதாரணமாக 64 அவதாரம் இருக்கு பரமேஸ்வரனுக்கு அப்படின்னு சில சிவபுராணங்கள் எல்லாம் சொல்லுகிறது. ஆனா எண்ணற்றது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான எல்லா புராணங்களும் இல்லைன்னா எல்லா விதமான அவதாரங்களும் எல்லா சக்தி லீலைகளும் எல்லாமே வந்து பரமசிவனோடு தான். வித்தியஸ்தமான மூர்த்திகள் வழியாக அதை செஞ்சு காட்டுறாரே தவிர எல்லாமே சிவன் தான். சிவன் இல்லாம வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் பரம ரகசியம், பரம சத்தியமும். எனிவே, சோ கிரிசரிதே, இந்த பரமேஸ்வரனுடைய சரித்திரத்துல வந்து விஸ்மயவதி, ஆச்சரியத்தை காட்டக்கூடியதான ரசம், ஆச்சரிய ரசம். பராசக்தி வந்து ரொம்ப ஆச்சரியம், அத்புதகா அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அற்புதமான ரசத்தை காட்டுகிறாள் தேவி. அடுத்ததாக விஸ்மயவதி, அந்த ஆச்சரியமாக காட்டக்கூடியதான ரசம். ஹராஹிப்யஹா பீதா, சில பேர்கிட்ட கோபம் வருது, பயம் வருது தேவிக்கு. யாரிடம் கோபம் பயம் வந்திருக்கு அப்படின்னா, பரமேஸ்வரனுடைய கழுத்துல உடம்புல எல்லாம் இருக்கக்கூடியதான சர்ப்பங்களை பார்த்து பயந்துக்கிறாள் தேவி. ஆக்சுவலி சர்ப்பம் ஆறு? சக்தி தான். சர்ப்பம் ஆறு? காலம் தான். காலத்தை வந்து பார்த்து பயப்படுறா தேவி. இதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி நம்ம கத்துண்டோம், பராசக்தியினுடைய பூர்வக்கோடுகள் வந்து ஏன் கொஞ்சம் வளைஞ்சு போச்சு அப்படின்னு. அங்கேயும் என்ன காரணத்தை சொன்னார் பகவத்பாதர்? பீதிஹிதர், அங்கேயும் பயப்படுறா. எப்பேற்பட்டதான பயம்? காலம் கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஜீவராசிகளானா நாம் சொல்லியிருக்கக்கூடியதான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டியதான முறையில செய்யறதில்லை. செய்யக்கூடியவன் செய்யாம கெட்டு போகிறான், செய்யக்கூடாதவன் செஞ்சு கெட்டு போறான். அப்படிங்கிற மாதிரி காலம் போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த முக்தி பதத்துல மட்டும் ஆளுகள் வந்து அட்மிட் ஆகுறது ரொம்ப கம்மி ஆகிறது. இதை பார்த்து ஒரு பயம், இப்படி போனா என்னத்துக்காச்சு இந்த உலகம், நம்ம சிருஷ்டி பண்ணி எடுத்ததான இந்த உலகத்தை நம்மளே திரும்ப வேகமா இதை வந்து சம்ஹாரம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறதான ஒரு பயம். இது ஒரு விதமான சிந்தனை. இனி ஒரு விதமான சிந்தனை, பாம்புகளை பார்த்து தேவி பயப்படுறான். இது ஒரு அதிசயமான தகவல்லையோ. ஏன்னா இந்த பாம்பு தான் சக்தி. சக்தி ஒருவரால் மட்டும்தான் சிவனை ஸ்பர்சனம் பண்ண முடியும், வேற யாராலையும் தொட முடியாது. சிவனோட உடம்புல இருக்கிறதான எல்லாமே வந்து சக்திமயமானதுதான். அவ எப்படி பாம்பு பார்த்து பயப்பட்டா அப்படின்னா, முதல்ல சக்தி இந்த பார்வதி தேவியாக பரமேஸ்வரன் வந்து உட்கார்ற நேரத்துல, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மனிதாவதாரம், இந்த தெய்வீகத்துவம் வந்துட்டு இல்லை இருக்கு, ஆனா மறந்திருக்கிற நிலை, அது சிவனுடைய லீலை. அதன் பிறகு சிவ பரமாத்மா வந்து அம்பாளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து கௌரி, நான் வந்து ஆதிசக்தி, பராசக்தி அப்படிங்கிறதான உணர்வு ஏற்படுகிறது. அது வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த சின்ன அந்த பயத்தை வந்து அந்த கண்ணில இருந்து இவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறார் நம்ம பகவத் பாதர். இதான் இருக்கிறதான ரசம். இப்ப சில ஜோதிஷர்கள்ட்ட போய் ஜாதகத்தை காட்டினா, ஜாதகத்தை கூட காட்ட வேண்டாம், பக்கத்துல போனாலே அவ சொல்லா அவனுக்கு இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. எதை பார்த்து சொன்னார் அப்படின்னா, விஸ்டம், அந்த உணர்வு அவர்களிடம் கிடைக்கிறது. அவங்களை பார்த்து அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுறான் அந்த இன்ஃபர்மேஷனை. ஒரு மகான்கிட்ட போய் நம்ம நமஸ்காரத்தை பண்ற நேரத்துல அவர் வந்து ஒரே ஒரு ஸ்கேனிங் தான், இவ பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறதான எல்லா ஹிஸ்டரியும் கையில் வந்து விடுறது. அது மாதிரி பூர்வஜன்மாக்கள் இருந்ததான தத்துவங்கள் கூட டக்குன்னு அவங்களால கிரசிக்க முடியும். அதுபோல தான் இது. ஆகவே சக்திக்கு அந்த முதல்ல வந்து பார்க்குற நேரத்தில் இருந்ததான அந்த பாம்பு கிட்ட இருக்கிறதான பயம், அந்த பயத்தை தானே இதை சொல்றார். ஹராஹிப்யாஹா பீதா, பீதி எப்படின்னா பயம். சரசீருக சௌபாகிய ஜனனி, செந்தாமரை பூ, அதனுடைய அழகு போல இருக்கக்கூடியதான பராசக்தியினுடைய கண்கள். சிவப்பு வர்ணம் காருண்யத்தை சொல்லுகிறது. அப்புறமா வந்து ஹாஸ்யத்தை சொல்லுகிறது, வீரத்தை சொல்லுகிறது, எல்லாம் இருக்கு. சரசீருகா, செந்தாமரை பூவினுடைய அழகை போன்ற சிவந்த கண்கள் வந்த இருக்கக்கூடியதான ரசம். சகீஷுகு, இது எப்போ உண்டாகிறது அப்படின்னா, கூட இருக்கக்கூடியதான ஜெயை விஜய் போன்றதான தோழிகளோட சேர்ந்து இருக்கிற நேரத்தில் அம்பாவை வந்து ருசிச்சு ரசிச்சு விளையாடி
ரகசியங்கள் எல்லாம் சொல்லி இப்படி ரசிக்கிறான். அந்த நேரத்தை வரக்கூடியதான ரசம் ஸ்மேரா, விகாசமாக இருக்கக்கூடியது, விரிந்திருக்கக்கூடியது. அதாவது சிரிக்கிற நேரத்தில் வந்து கண்கள் விடர்ந்து இருக்கும். அந்த விடர்ந்த பாவனையைத்தான் இங்க எடுத்து சொல்றார். ஹாஸ்யா ரசம் என்றதான பேர் இருக்கு. தே மயி ஜனனி திருஷ்டிகி, அப்பேற்பட்டதான பராசக்தி உன்னுடைய இனியொரு திருஷ்டி இருக்கே, அந்த திருஷ்டிக்கு பேரு ச கருணாகா, கருணா என்கிறதான கருணாரசம் இருக்கக்கூடியதான திருஷ்டி. இந்த திருஷ்டி வந்து என்னிடம் பட வேண்டும். என்னை நீ பார்க்குற நேரத்தில் எனக்கு உன்னிடம் இருந்து கருணை நிறைந்ததான இந்த கருணாரசம் இருக்கிறதான திருஷ்டி தான் கிடைக்கிறது. கருணாரசத்துக்குள்ள 2 மகா அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று வந்து சோகரசம், இன்னொன்று கருணாரசம். சோகம் அப்படின்னா தே எகெயின், எப்பேற்பட்டதான இவ்வளோ எல்லாம் நாம் அனுகிரகம் செஞ்சுட்டும், இவ்வளோ எல்லாம் வேதங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், யந்திரங்கள், பாடல்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டும், ஸ்மிருதி புராணம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டும், இந்த ஜென்மாந்திரத்திலிருந்து கரையேறுவதற்குள்ளான வழியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டும், யாரும் ஏதோ கொஞ்சம் பேர் மட்டும் கேட்டு மற்றவங்கள்லாம் கேட்காம விட்டு விடுகிறாளே அப்படிங்கிறதான ஒரு தயை காட்டுறாங்க இவர்களிடம். அந்த தயைத்தான் 2ஆக சொல்றது சோகம் அண்ட் கருணா. 2ம் சேர்ந்தா போலதான் இருக்கும். ஒரு நாணயத்தினுடைய 2 புறம் மாதிரி இருக்கிற மாதிரி சோகமும் கருணையும் சேர்ந்தா போலதான் இருக்கும். துக்கம் இருக்கிறவர்களிடம், கஷ்டப்படக்கூடியவர்களிடம் கருணை காட்டுகிறார். இங்க பகவத்பாதர் என்னிடம் கருணை காட்டு தேவி அப்படிங்கிறார். இனிமே 9வது ரசம் எங்க இருக்கு அப்படின்னா சாந்த ரசம்னு பேரு. அம்பாள் வந்து எப்பவும் சாந்தமாகவும் சௌமியமாகவும் இருக்கக்கூடியவள், சாந்தஸ்வரூபிணியான தேவி. சாந்தி யாரிடம் இருக்கு? சாந்தஸ்வரூபம் யாரிடம் இருக்கு? பரமாத்மாவான சதாசிவனுக்கிட்ட மட்டும்தான் சாந்தம் இருக்கு. அவர் சிவேன படுத்துட்டு இருக்கார், எந்த ஒரு விஷயத்திலையும் தலை போடுறதில்லை. அந்த சிவனை வந்து அம்பாள் பிரதம சோத்திரத்தை படித்தோம், தன்னுடைய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி வழியாக எழுப்பி விட்டு அது வழியாக இந்த பிரபஞ்ச சிருஷ்டி ஆரம்பிச்சு அதில் வந்து சிருஷ்டி சிதி சம்ஹார திரோதானம் அனுகிரகம் வரைக்கும் இருக்கக்கூடியதான இந்த பஞ்சேஸ்வர கிருத்தியங்களை வந்து நடத்தி கொண்டு வருகிறாள் தேவி. அந்த சாந்த சுபாவத்தை தான் சாந்தரசம் அப்படிங்கிறதான 9வது ரசத்தை சிவே அப்படின்னு முதல்ல இருக்கிறதா நாமத்திலே போட்டு விட்டார். இதுதான் நான் சொன்ன ஹிடன் ஜெம் இதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு. அப்படி ரகசியமாகவும் அட் த சேம் டைம் குயிக்கா நம்ம கண்ணில் படாத மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு அபியாசத்தை வந்து இந்த பிரயோகத்தில் பகவத்பாதர் உபயோகப்படுத்திருக்கார். அதனால பராசக்தியினுடைய 9 விதமான நவரசங்கள் நிறைந்ததான திருஷ்டிகள், 9 டைப் ஆஃப் முகங்கள் இருக்கு, 9 டைப் ஆஃப் திருஷ்டியும் இருக்கு, ரசங்கள் இருக்கு, அஷ்ட திருஷ்டிகள் இருக்கு. இதெல்லாம் பத்துண்டோ ஒன் பை ஒன்னா. அதனால சிருங்காரம், பீபத்சா, ரௌத்ரா, அத்புதா, பயா, வீரா, ஹாஸ்யா, கருணா அப்படிங்கிறதான 8 ரசங்கள். 9வது ரசம் அப்படிங்கிறதான சாந்த ரசம், அது வந்து சிவே அப்படிங்கிறதான நாமத்தை சொல்லுற நேரத்திலே இந்த சாந்தரசம் அம்பாளிடம் இருந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு, சிவனோட ஐக்கியமானதுக்கு அப்புறம் என்ன அனுபவம்? அனுபவம் இல்லாத நிலை தான் அது. மனோதத்துவத்துக்கு மேல் இருக்கக்கூடியதான ஒரு நிலை, சிவசக்தி ஐக்கியமான நிலை. அதனால தான் 8+1 அஷ்டரசங்களை பற்றி மட்டும் வியாக்கியானம் பண்ணி 9வது ரசத்தை வந்து ரொம்ப சைலண்டா அது உள்ள பூத்தி வச்சிருக்கார். இது வந்து சொல்லவே வேண்டாம், இது அனுபவத்தில் மட்டுமே இருக்கும். தோ இட் இஸ் எபோவ் அனுபவம். ஒரு அனுபவம் வந்து கொடுத்தா அது வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அல்லவா? அப்போ சில மகர்ஷிகள், மகான்கள், மகாத்மாக்கள் மட்டும் இந்த 9 ரசங்களையும் பார்த்த பிறகு அவர்களே வந்து பராசக்தி பூலோகத்தில் இருக்கக்கூடியதான மற்ற ஜனங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு மட்டும் எடுத்து சொல்றதுக்காக இவங்களை அனுப்பி வைக்கிறான். இல்லைன்னா வரமாட்டான். அவளுக்கு அந்த ஐடென்டிட்டி போயிடுது, நான் அப்படிங்கிறதான உணர்வு இல்லாமல் போயிடுச்சு அந்த நிலைமை. இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன் 7 ஸ்டேஜஸ் சமாதியில். அப்போ அதில் லயமாகி விட்டாச்சு. பட் இருந்தால் கூட சர்வான் உல்லங்க சாசனாசி சக்கராஜல்லையா ஸ்ரீமத் சுந்தரி அம்பாளுடைய ஆத்மீயினால மட்டும் இந்த மகான்கள் திரும்பவும் பூலோகத்தில் வந்து மற்றவங்களோட இருந்து இந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்க நேச்சுரலாக திரும்பி அங்கே வைக்கிற போயிடுவா. அது சந்தேகம் இல்லை. ஏன்னா தே ஒன்லி கமாண்டர் டெப்யூட்டேஷன். பராசக்தியினுடைய ஃபுல் சப்போர்ட்னால தான். அதனால எந்த மாயைக்கும், மாய தத்துவத்தினாலையும் அவங்களை அடக்க முடியாது. அதையெல்லாம் கிராஸ் பண்ணி போன நிலையிலிருந்து தான் பேர்பட்டதான் ஒரு கேண்டிடேட் தான் பராசக்தி அனுப்பி விடுறார். இதுதான் வந்து மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்தில் கடைசி ஸ்தோத்திரத்தை எப்படி சொல்றது? ஐமயி தீன தயாலு தயா கிருபையைவ த்வயா பவிதவ்யமுமே
अयि जगदो जननी कृपयासि यथासि यथानुमिधासि रदे यदुजितमत्र भवत्युररीकुरुतादुरुतापमपाकुरुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. என்னால உனக்கு ஏதாவது ஒரு உபகாரம் உண்டாக்க முடியும், அது இல்லைனா எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, நான் எதுக்கு கேப்பபிள் எதுக்கு கேப்பபிள் இல்லை, நான் யாரு எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதம்மா. பட் நான் அதான் இருக்கேன். இப்போ இந்த சொல்ற நேரம் வரைக்கும் எனக்கிட்ட உயிர் இருக்கு. யூ மேக் யூஸ் ஆஃப் மீ. உனக்கு உன்னுடைய சிருஷ்டியில என்னை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா ஐ ஆம் சரண்டரிங் மை செல்ஃப் டு யூ. நான் செல்ஃப் பாண்ட் எழுதி கொடுத்தா சொல்லுக்கு எதுஜிதமத்ர பவத்யுரரி குருதா துருதாப்மபா குரு. உனக்கு என்னை வச்சிருந்து என்ன விளையாட்டு விளையாடணும் தோணுறதோ அதுக்கு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் மீ. என்ன ஒரு அன்பான ஒரு அழகான ஒரு ஸ்டோரம் பார்க்கலாம். திஸ் இஸ் கால் சரண்டரன்ஸ். அதாவது பக்தி, நிறைய பக்தி பாவங்கள் இருக்கு. ரெண்டு முக்கியமான பக்திகள் இருக்கு. ஒன்று வைதிக பக்தி, இன்னொன்று ராக பக்தி. இந்த ராக பக்திக்கும் வைதிக பக்திக்கும் போட்டி போட்டோமான எது முன்னில் நிற்கும் அப்படின்னா ராக பக்தி தான் இறைவன் விரும்புவார். இறைவனுக்கு பிரியம் எது அப்படின்னா ராகபக்தி. ராகம் அப்படின்னா என்ன? லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்பு, இறைவனிடம் பிரேமை. அந்த பிரேமை வந்தால் தான் பாவனை வரும். அந்த பாவனைக்கு அப்புறம் மகானுபாவம் வரும். அதுக்கப்புறம் இறைவனே ஆகிவிடுவார். இப்போ பகவானை நாமெல்லாம் பிரார்த்தனை பண்றோம், புகழ்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளெல்லாம் பகவான் அவர் லிஸ்ட்ல சேர்த்துட்டு இருக்காரு ஏற்கனவே. நம்ம வழியாக அந்த பாடல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொற்பொழிகளையும் சொல்ல வச்சு செஞ்சு வச்சு கேட்கிறா தேவி. அதனால்தான் நாம பாராயண பிரீத நந்தி வித்யா நடேஸ்வரே நமஹா அப்படின்னு இந்த பாராயணங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் அம்பாள் ரசிச்சு ருசிச்சு கேட்கிறா. அதுதான் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி எடுத்து சொல்றார், எனக்கு 2 காது போதுமாங்கிற சந்தேகம், எனக்கு இந்த ஆகாயத்தோட சைஸ் அளவுக்கு எனக்கு காதுகள் தேவை. எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் ராம 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 ராமா சொல்றாலோ அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும் எனக்கு தோன்றும். வேற ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு வாழ்க்கையில. சாப்பாடு தூக்கம் ஒன்றும் கிடையாது. இந்த நாமத்தை கேட்டுட்டே இருக்கிறதுக்காக எனக்கு நிறைய காது வேணும் அப்படிங்கிறார். அதுபோல பராசக்தியினுடைய இந்த சதாசிவ தத்துவம், சதாசிவன் அப்படிங்கிறது சலனம் இல்லாம இருக்கக்கூடியதான பொட்டன்ஷியல் எனர்ஜி, சலனம் இருக்கக்கூடியது டைனாமிக் எனர்ஜி, அது சக்தி. அப்போ அந்த சிவன் சும்மா பேசாம இருக்கிறதான அந்த சிவன் சும்மா தான் இருப்பார், சாந்தமாகத்தான் இருப்பார், பேச மாட்டார், இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டார், அப்படியே படுத்து இருப்பார். யாருக்காவது பிரயோஜனம் உண்டோ? பிரயோஜனம் உண்டு, அது வேற லெவல்ல. நமக்கு என்ன வேணும்? சக்திகிட்ட போகணும், பேசணும், பழகணும், இருக்கணும், அம்பாளை புகழணும். அம்பாள் நமக்கு சில நேரத்தில் அனுகிரகம் பண்ணுவாள், சில நேரம் அனுகிரகம் பண்ண மாட்டா. அப்போ சண்டை போடணும். சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷின்னே நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் புண்ணியநாமம் இருக்கு. இப்படி இன்டராக்டிவ் நமக்கு தொடர்றதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம் படிக்கிறதான 5 தன்மாத்திரங்களும் ஒர்க் பண்ணக்கூடியதான ஒரு பொருளோட தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் நமக்கு தேவை. அப்படியானா மட்டும்தான் எவ்ரி திங் இஸ் ஓகே. இந்த ஜனங்கள் நிறைய பேர் எதையும் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னா அவளுக்கு டான்ஜிபிளான ஒரு பொருள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால. இறைவன் டான்ஜிபிள் கிடையாது. இறைவன் டான்ஜிபிள் தான். எதை தொட்டாலும் அதுதான் இறைவன். அதுதான் அத்வைதம். எல்லாத்திலையும் இறைவன் சக்தியை, இறைவன் இல்லாத பொருள் உலகத்தில் ஒரு அணு கூட கிடையாது அப்படிங்கிறத ஒரு கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷன் வந்தவனுக்கு எதை தொட்டாலும் தெய்வம் தானே. என்ன புதுசா ஒரு ஸ்பெஷல் ரூபத்தில் வரணுமா என்ன? அப்படி வரணுமானா யூ எகெயின் புட் யுவர் அப்ளிகேஷன், நாட் அப்ளிகேஷன், சப்ளிகேஷன். அப்புறமா அதை அப்ரூவ் பண்ணா ஒரு வேளை பகவான் அந்த மாதிரி காட்சி கொடுப்பார். அதுவரையில் எதை தொட்டாலும், எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும் சர்வம் இந்த பகவத் ஸ்வரூபம் தான் இந்த உலகத்தில். இதான் அத்வைதம் சொல்றோம். நீ தான் நான், நான் தான் நீ அப்படிங்கிறதான தத்துவத்தை எடுத்து சொல்றதான மகத்துவம் தான் சதாசிவ தத்துவம் அப்படிங்கிறதான சாந்தஸ்வரூபம். ஸோ சாந்தஸ்வரூபத்தில் அது சைலண்ட், அதுக்கு எந்த விதமான ஆக்ஷன்ஸும் கிடையாது. சாந்தமாக இருக்கக்கூடிய என்ன பண்ணுவா? அப்படி புஞ்சிருப்போட இருக்குதா அந்த முகம் அப்படியே இருக்கும், சிலைகள்லாம் இருக்கிற மாதிரி. அது பரபிரம்மஸ்வரூபத்தை சொல்லுகிறது. ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம் அப்படிங்கிறதான 3 விதமான தாபங்கள் நமக்கு இருக்கு. இந்த தாபத்தை போக்குவதற்காகத்தான் ஓம் சாந்தி 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 இப்படி சொல்றார். அதுபோல சாந்த வடிவமானது, சாந்த ஸ்வரூபமானது பரமாத்ம சைதன்யம், பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்கு மூவ்மெண்ட் கிடையாது, ஸ்டாட்டிக். அதனால அதை செப்பரேட்டா சொல்லியிருக்கார். அது சைலண்ட் அப்படிங்கிறதுனால என்னுடைய பிரயோகத்தையும் சைலண்டாக யூஸ் பண்ணியிருக்கார். அதனால தான் டபுள் மீனிங்ல சிவே அப்படின்னு சொன்னார். சிவே அப்படின்னா சக்தி அப்படிங்கிற அர்த்தம் உண்டு, சிவனுக்குள்ள இருக்கக்கூடியதான சக்திங்கிற அர்த்தம் உண்டு. சிவன் எந்த ஒரு சக்தியினால அசைகிறாரோ அந்த சக்திக்கு பேர் சிவே அப்படிங்கிறதான அர்த்தம். அப்படிங்கிறதான பலவிதமான அர்த்தத்துல
சிவே அப்படின்னா பார்வதி தேவி அப்படி அர்த்தம் உண்டு, கௌரிங்கிற அர்த்தம் உண்டு, பரமசிவ பத்னி அப்படிங்கிற அர்த்தம் உண்டு, நிறைய அர்த்தங்கள் இருக்கு சிவே அப்படிங்கிறதா நாம. ஆனா இப்படி ஒரு அர்த்தமும் இருக்கு, சாந்தஸ்வரூபிணி அப்படிங்கிறதான அர்த்தமும், சாந்தியினுடைய உறவிடம் அப்படிங்கிறதான அர்த்தமும், சாந்தம் எதுல இருக்கோ, எங்கிருந்து உற்பத்தியாகி எங்கிருந்து அது பிரயோகத்துல வருகிறதோ அதுக்கு சாந்தம் அப்படின்னு பேரு. அந்த சாந்த சுரூபமாக இருக்கக்கூடியது பரமாத்மா தத்துவம் ஒண்ணு மட்டும்தான். மற்ற எல்லாம் வந்து ரூபத்தினாலேயோ நாமத்தினாலேயோ சரணம் செய்யக்கூடியதான தத்துவங்கள். அதனால்தான் பல இடங்கள்ல வந்து பார்வதியாகவும் துர்கையாகவும் மகாகாளியாகவும் எல்லாம் அம்பாளே புகழ்கிறார்கள். ஆனா சாந்த வடிவமானது சதாசிவத்தை ஐக்கியமாக இருக்கக்கூடியதான பராசக்தி சுரூபம், இந்த பரமாத்ம சுரூபம் அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்லுவதற்காகத்தான் மகா திரிபுர சுந்தரியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரி வந்து அம்பாளுடைய திருஷ்டி 9 விதமாக இருக்கு. அது ஒவ்வொன்றத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறதான தத்துவத்தை நான் உன்னுடைய கண்கள் வழியாக பார்க்கிறேன். எனக்கு தேவையானதெல்லாம் உன்னுடைய கடைக்கண் திருஷ்டி. அது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் 50வது ஸ்லோகத்தில் 51வது ஸ்லோகத்தில் சொல்றாருன்னா, கருணாரசமாக இருக்கக்கூடியதான பார்வையை மேல பட வேண்டும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிறார். சிங்காரம் பரமசிவனோட செய்யக்கூடியதான திருஷ்டி. பீபத்சா பரமசிவன் அல்லாம இருக்கக்கூடியதான அரக்கர்கள் காமிகள் இவங்கள்லாம் வந்து அம்பாளை வந்து தப்பான முறையில பார்க்கக்கூடியவா. தப்பான முறையில பார்க்கறது தப்பல்ல, அதுல இருந்து திருந்துறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப ராமா ரமணலம்படாயி நமகான் லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு புண்ணியநாமம் இருக்கு. சாதனா காலங்கள்ல மெடிடேஷன் பண்ற காலங்கள்ல அந்த நேரங்கள் எல்லாம் வந்து சக்தி என்ன சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னா, அதாவது இது தாந்திரிக வடிவத்தில் வரும் இந்த விவகாரங்கள்லாம், சாதா வைத்திய வடிவால கிடையாது. அதுல சொந்த மனைவியாகவே சொந்தம் காமுகியாகவே அப்படிலாம் கூட பாவனை பண்ணிக்கலாம். ஆனா என்ன பாவனை பண்ணினாலும் கடைசியில வந்து மாதிரி பாவனையில வரணும் வருத்தனம், அதுக்குள்ளதான கிரியா மார்க்கங்கள்லாம் சொல்லி கொடுக்குறா. இந்த மாதிரி ஃபார்முலில் அதை பேச முடியாத தத்துவங்கள் எல்லாம் இதில் ரகசியமயமாக இருக்கக்கூடிய. ஸோ நமக்கு பக்தியை பேசுகிற வர நேரத்தில் 2 விதமான முக்கிய பக்தியை பற்றி பேசணும். ஒன்று வைதிக பக்தி, இன்னொன்று வந்து ராகா பக்தி. இந்த ராகா பக்தியில வந்து பகவானிடம் இருக்கக்கூடியதான பிரேமை. பகவானுக்கு நம்மிடம் என்னது பிரேமை, நமக்கு என்ன இருக்கணும், பகவான் கிட்ட பிரேமை இருக்கணும். பகவானை வந்து பிரேமிக்கணும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இது வந்து ரொம்ப பெரிய பக்தி. எல்லா பக்தியோட சிறந்த பக்தி ராகா பக்தி, அதுதான் பராபக்தின்னு பேரு. அதே நேரத்தில் வைதிக பக்தி என்ன, காலையில தூங்கி எழுந்தாச்சு, உடனடியாகவே பகவானை ஸ்மரணை பண்ணியாச்சு, அப்புறமா குளிச்சு என்ன மேல தொடாதுங்கோ மேல தொடாதுங்கோ சொல்லிட்டு மடி வஸ்திரம் வேறு ஒன்று அப்படி ரொம்ப ஆட்டம் போட்டம் எல்லாம் காட்டி விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு அப்புறமா மூக்கு பிடிச்சுன்னு உட்காந்து கொஞ்ச நேரம் அப்புறமா வந்து சிஸ்டமேட்டிக்காக பூஜை பண்ணி மந்திரந்திராதிகள்லாம் ஒன்றும் விடாமல் ஒரு நிஷ்டையோட ஒரு இதெல்லாம் டியூட்டி ஓரியன்டாக போயிடும். இது வெறும் அந்த ஃபங்க்ஷனோடு நிற்கிறது, இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே திங்க் பண்ணுறது இல்லை இந்த பக்தன். அப்படிலாம் பண்ணியாச்சுன்னா போரும், அவ்வளோதான். அது பகவான் அனுகிரகம் கிடைக்கும், ஏன்னா பகவான் நம்மளை வந்து யூ வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படிங்கிறதான ஒரு பாவனையோடு செய்யக்கூடியதுக்கு பேர் வைதிக பக்தி. அது விதி பிரகாரம் பண்ணக்கூடியதான பக்தி. இது தப்புன்னு சொல்லலை, இதை விட சிறந்தது ராகபக்தி அப்படிங்கிறதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்க. அந்த பக்தியெல்லாம் என்னாகும் அப்படின்னா பகவானோட இன்டராக்ஷன் இருக்காது. இப்போ நான் பல தடவை சொல்றது பதிலா யூ லிவ் வித் ஹர், பகவானோட இருந்து பார்க்கணும். நமக்கு ஒருத்தரை பற்றி ஜாஸ்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட இன்டராக்ட் பண்ணலாம், அதிகமாக இன்டராக்ட் பண்ணலாம். அவங்களுடைய 24/7 ஹவு தே லிவ், அவளோட தினச்சத்தை என்னெல்லாம் பண்றா அப்படின்னு ரொம்ப சீக்கிரட்டா அவ பின்னாடியே போய் வந்து அவங்க பற்றி ஜாஸ்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல இறைவனை பற்றி நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நாம் என்ன வேணும், இறைவனோட க்ளோஸா பழகணும். அந்த இறைவன் என்னெல்லாம் பண்ணுவார், இறைவனுக்கு என்னெல்லாம் டியூட்டி இருக்கு, இறைவன் எதெல்லாம் இருக்கார் எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி இருந்திருக்கல்வா, அதையெல்லாம் கத்துட்டு அது பிரகாரம் நம்ம சேஸ் பண்றது. we should become a CID. அப்ப இந்த தெய்வீக சக்தி அப்படிங்கிறதான தத்துவம் பொருள் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்ன பண்றது என்ன பண்றது இல்லை. ஒரு நிகழ்ச்சியில ஒரு சினிமாவில் பார்த்தேன். ஆக்சுவலி வித்யாபதி அப்படின்னு ஒரு குழந்தை, அவருடைய தாத்தா ஒரு அரசருக்கு வந்து குலகுரு. அந்த அரசன் வந்து பகவானோட பக்தியில உண்டு, இருந்தா கூட கொஞ்சம் முன்கோபி, சில விஷயங்கள்ல ரொம்ப புச்சமா பேசுவார். அது ஒரு சுபாவம், ஒரு பிறவி குணம். அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு கோவில்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவரோட பிறந்த நாளைக்கு. அவர் வரத்துக்கு கூட கொஞ்சம் லேட்டு. இந்த ராஜாவுக்கு என்ன, ஒரு சக்கரத்தையோட கொஞ்சம் சகவாசம் ஜாஸ்தி. இப்போ அவரோட வீட்டுக்கு போயிட்டு வந்தார். நீ பர்த்டே அப்படியாச்சு, ஒரு பர்த்டே கிஸ் கிடைக்குமே அப்படின்னு அங்கே போயிருக்கார். மறந்தே போயிட்டார், கோவிலுக்கு வரவும் அப்படி சொன்னது. அங்கேயே உட்காந்து காலத்தை கழிக்கிறார், கொஞ்சம் நேரம் போயிடுறது, லேட் ஆச்சு. இங்கே பூஜைக்கு வந்து ஆகம விதிப்படி கட்டின கோவில், ஆகம விதிப்படி பூஜைகள் பண்ணி ஆகணும் நேரத்துக்கு. இப்போ 12 அடி பூஜை அப்படின்னா கரெக்டாக சூரியன் வந்து பூமியிலேருந்து ஒசந்து
10 அடி ஒசரத்துக்கு நேர சூரியன் வந்தாச்சுன்னா அதுக்கு பேரும் பந்தீரடி. அது வந்து 10 அடி இல்லைன்னா 12 அடிக்கு மேல சூரியன் வர நேரத்துல இந்த பூஜையை செய்ய வேண்டும். ஓரோ காலத்துக்கு ஒரு டைப் ஆஃப் பூஜைகள்லாம் உண்டு ஆகும் விதிப்படி. அது பிரகாரம் டைம் ஆகுது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, அந்த குலுகுரு நீங்க பூஜை ஆரம்பிச்சு முடிச்சுடுங்கோ, அவர் ராஜா வரனா வரட்ட, அந்த டைம்ல தான் பார்த்துக்கலாம், எல்லாம் முடிஞ்சு வச்சு பூஜை முடிஞ்சு கொடுத்து கோவில பூட்ட பண்ற நேரம் வந்து கொடுத்து இனி ராஜா வந்துட்டு பூட்டிட்டா. கோவில் சாத்திட்டு வெளியில் வர நேரத்தில் ராஜாவோட மெசஞ்சர் வந்து சொல்றா, ராஜா வந்துட்டு இருக்கார் கோவிலுக்கு, என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியலை, ராஜா வரட்டும், கோவில் பூட்டியாச்சுன்னா என்னோட ராஜ்யத்தில் என்னோட ஆட்சி நடக்கணுமா இல்லை உங்களோட ஆட்சி நடக்கணுமா, இல்லை கோவில் சம்பிரதாயம் இது அப்படின்னா அதிலே தெரியாது, இந்த கோவில் பூட்டியே இருக்கட்டும் இனிமே, இந்த ஊர் கோவிலே வேண்டாம், எல்லாம் மூடிட்டு கொடுப்பேன். அது மூடிட்டேன். அப்போ நான் கதையை சுருக்கமாக சொல்றேன். கேள்விகளெல்லாம் வருது. கடைசியில் வந்துட்டு அந்த குருகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பார், இறைவன் எங்க இருக்கார், என்ன பண்ணிட்டு இருக்கார், இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி. அப்ப இந்த தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகும். அது சிவலீலை. வித்யாவதி எப்படின்னு அந்த குழந்தையாக சிவனாகவே பிறந்திருக்கார். இந்த தாத்தாவுக்கு பேர குழந்தையாக சிவபெருமான் வாழ்ந்து வரார். அரண்மனைக்கு போய் ராஜாவுடைய சந்தேகத்தை நான் தீர்க்கிறேன் அப்படின்பார். அங்க போயிட்டு கேள்வி பதிலாக நடக்கிறது. இப்போ இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்கார், எங்க பார்த்து கொண்டிருக்கிறார், என்ன செஞ்சுட்டு இருக்கார். அப்ப இறைவன் எங்க பார்த்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறதான விஷயத்துல அந்த குழந்தை கொடுத்ததான பதில் ஒரு திருவிளக்கு ஏற்றி வைக்க சொல்றார். அந்த விளக்கினுடைய முகம் இப்ப எங்க பார்த்து கொண்டிருக்கு அப்படின்னு ராஜா கிட்ட இருக்கிறார் அந்த குழந்தை. ராஜா ஆச்சரியப்பட்டு போறார். இது எல்லா இடம் தான் பார்த்துட்டு இருக்கு, இது எங்க சொல்ல முடியும்? இப்போ தீபம் பாட்டுக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, தீபம் நார்த்து பார்க்கறதா இல்லை வெஸ்ட் பார்க்கறதா சவுத்தை பார்க்கறதா எப்படி சொல்ல முடியும்? தீபம் பாட்டுக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, 4 பக்கம் அதனுடைய பிரகாசம் போயிட்டு தான் இருக்கு. அப்ப சொல்றார், இறைவன் இதே மாதிரி தான் இருந்த இடத்துல உட்கார்ந்தே பிரகாசித்து எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டிருக்கார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் ஒரு எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பக்தி நாம் எப்படி கையாள வேண்டும். சும்மா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பூஜை புரஸ்காரங்களை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு போறோம்னா இன்னும் ஒரு ஜென்மம் வரும். பிகாஸ் ஒரு பெட்டர் ஜென்மா கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். பிகாஸ் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலே தெரிஞ்சுக்கலே தெய்வம்ங்கிறதான தத்துவம் என்ன, அது என்ன பண்ணும், நமக்கு என்ன பண்ணும், நாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ரசகரமான விஷயத்தில் நாம் இன்னும் இன்வால்வ் ஆகலை. அதனால தான் யூ ஹவ் டு லிவ் வித் ஹர், யூ ஹவ் டு லிவ் வித் த காட். அப்படியானா தான் பகவான் அதிகமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். பகவானுடைய இருந்து பார்க்கணும், அது அத்வைதம் சொல்லி தந்தது. இந்த மாதிரி எந்த ஸ்லோகங்கள் ஜெபம் பண்ற நேரத்திலையும் எந்த ஸ்தோத்திரங்கள் ஜெபம் பண்ற ஒரு நாமம் மட்டுமே போதும் மோட்சம் அடைகிறதுக்கு. பெரிய 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 சித்தாந்தங்கள்லாம் அவனை படிக்க வேண்டாம். வாழ்க்கையில சின்ன விஷயங்கள்லயே நிறைய மனசை போட்டு அதுலயே இருந்துட்டு அந்த பகவானோட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும் பகவான் கிட்ட. வெளியில சத்தம் போட்டு பேசினா பைத்தியம் நினைச்சுப்பா அப்படின்னா மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கிறது. அம்மா நீ கைலாசத்துல யாரெல்லாம் வந்தா சொல்லு, கணபதி சுப்பிரமணியன் ஐயப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காய்ப்பாங்க, விளையாடி இருக்காளா, தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காளா, பூஜை பண்றாளா, எதையாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்க வேண்டியது தேவி கூட. அப்புறமா வந்து நம்ம பேச்சு தேவி கேட்க விரும்ப. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங், பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இறைவனோட ரொம்ப நெருக்கமாக பழக 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 பழகத்தான் அந்த தெய்வீக சக்தி பூராவும் நம்ம உடம்புக்குள்ள வந்துடும். அப்புறமா நாமளே நடமாடும் தெய்வம் ஆகிவிடும். பட் அது ஒரு பக்கம். அதெல்லாம் சாதனா மார்க்கங்களை பல தத்துவங்களை நம்மளால பெற முடியும். ஸோ மொத்தத்தை என்ன சொல்லி வந்தார் அப்படின்னா, இந்த 8 விதமான ரசங்கள் 8 காரணங்களோட 8 ரீதியில நடக்கிறது. 9வது ரசம்ங்கிறதான சாந்த ரசம் ரொம்ப சைலண்டாக இருக்கு. 8வது ரசமாக இருக்கக்கூடியதான கருணா ரசம் எம்மேல படட்டும் அப்படின்னு பகவத் பாதர் விரும்பி கேட்டுக்கொள்கிறார். காரணம் சிங்காரம் காமனுக்கு போயிடுத்து, பரமேஸ்வரனுக்கு போயிடுத்து. அப்புறமா வந்து பிபத்சா வந்து அருவறுப்பு தோன்றக்கூடியதான, அதாவது அபக்தர்கள் அம்பாளை பார்க்க வந்து காம விகாரங்களோட அம்பாளை பார்க்கிறவங்களை பார்த்தா அம்பாளுக்கு வந்துட்டு அவங்களிடம் பிபத்சா தோணுகிறது. ரௌத்ரா அப்படிங்கிறதான கோபம் கங்காதேவி மேல வந்து கொடுத்து, அற்புதமாக இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் பரமசிவனுடைய லீலா வைபவங்கள்ல இருக்கிறதான மன்மத தகனம் இருக்கு. அப்புறமா வந்து திரிபுர சம்ஹாரம் இருக்கு, பிட்டுக்கு மஞ்சு வந்த கதை இருக்கு, நிறைய ஏராளமான அவதாரங்கள், 64 கலைகள் இருக்கிற மாதிரி பரமேஸ்வரனுக்கு 64 அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு சாஸ்திர விதி. ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் இருக்கும் அவருக்கு இருந்தா கூட. அதனால அவர் காட்டக்கூடியதான லீலா வைபவங்கள் எல்லாம் பார்த்து பரமேஸ்வரன் வந்து அற்புதப்படுறா. நான் தான் சிவன், அந்த சிவன் இப்படி ஆக்ட் பண்ணுவாரா, அதிசயம் தானே அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஆக்டர்ல ஆக்ட்ரஸ் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். அந்த டைரக்டர் என்ன பண்றார், அவங்களிடம் இருக்கக்கூடியதான அந்த கலை திறமையை வந்து அவர் எடுத்து காட்ட வைக்கிறார். பல விதமான டேக்ஸ் வந்து பல ரூபத்தில் எடுப்பார். வந்துட்டு த பெஸ்ட் ஒன்னை வந்து கன்சிடர் பண்ணுவார் அந்த அந்த சீனுக்கு. இது போல
நம்மிடம் இருக்கக்கூடியதான கலை திறமையை வந்து எடுத்து காட்ட வைக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல சக்தி தான் இங்க ஆக்சுவலி டைரக்டர். சக்தி வந்து சிவன் அப்படிங்கிறதான ஒரு ஆக்டரை எடுத்துட்டு அந்த சிவனுடைய அருள் அப்படிங்கிறதான அருள் சக்தியினால இந்த லீலா வைபவங்கள் எல்லாம் நடக்கிறது. சகல விலாசினி அப்படிங்கிறதான பேர்ல அம்பாள், சிவன், அம்பாள். அம்பாதான் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், ஆனர். சிவன் ஆக்டர். ஆனா சிவன் டைரக்ட் ஆக்ட் பண்ண முடியாது. சிவனுக்குள்ள இருக்கிறதான அந்த கலை ஹிடனாக இருக்கு அதுக்குள்ள. அதுபோல ஒரு ஆக்டர், ஒரு அபிநயம் தெரியக்கூடியதான ஒருவனுக்கு அந்த அபிநயம் அப்படிங்கிறது வந்து அவனுக்குள்ள அடங்கி ஒதுங்கி இருக்கு. அவரை வந்து ஒரு டைரக்டர் தான் அதை பார்த்து கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்போஸ் பண்றாரு வெளியில. ஹீல் பிகம் ஏ ஹீரோ அண்ட் சூப்பர் ஹீரோ அண்ட் சுப்ரீம் ஸ்டார் ஆகிவிடுவார் மார்க்கெட்ல. இல்லவா? நீங்க எல்லா சினிமாவில் இருக்கிற ஆக்டர்ஸோட கதை எடுத்து பாருங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், செகண்ட் ஃபிலிம் எடுத்து பாருங்க, ஹாரிபிளா இருக்கும். ஆனா பழக போக அதை பிகமிங் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவா. அவங்களுடைய அத்தனை திறமையும் ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு விதமாக இதை எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் கேபிட்டலைஸ். அதுபோல சிவனுள்ள எல்லாம் தூங்கி கிடக்கிறது, எல்லாமே தூக்காவஸ்தையில் இருக்கு. அந்த தூக்கத்தை எல்லாம் விட்டு எழுப்பி ஆக்டிவேட் பண்றதுக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திங்கிறதான ஆசைகள் எல்லாம், சக்திகள் எல்லாம், தத்துவங்கள் எல்லாம் பராசக்தி ஒன்னொன்னாக கொடுக்கிறார். அப்படி இந்த சிவனே தான் திரும்பவும் சிவன்கிட்ட இருந்து வந்ததான சக்தி. பராசக்திய அல்லாமல் இந்த துர்கா, பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி, நாராயணி, விஷ்ணு, கணபதி, சுப்பிரமணியன் அப்படிங்கிறதான பேர்ல வரக்கூடியதான இதர தெய்வாதிகள் எல்லாமே வந்து இந்த அம்பாளுடைய சொரூபங்களே தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நான். ஸோ ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்டிங். இப்போ ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து பராசக்தி, அப்புறமா வந்து ஆக்டர் வந்து சிவன், ஆக்ஷன்ஸ் வந்து சிவனுக்குள்ளே இருக்கக்கூடியதான தத்துவம் சக்தி வடிவமாக வெளியே வரும். ஸோ எல்லாரும் வந்து ஒவ்வொரு கேரக்டர் அப்ரிஷியேட் பண்ணுவா. சில பேர் அந்த ஆக்டர் அப்ரிஷியேட் பண்ணுவா, சில பேர் டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ணுவா, சில பேர் ப்ரொடியூசர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவா, சில பேர் அந்த கலையை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுவா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரசனையில ஒவ்வொரு அப்ரிஷியேட் பண்றா. அந்த தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த அற்புதகரமாக இருக்கக்கூடியதான் லீலா வைபவம், இறைவனுடைய லீலைகள். அதுக்கு அடுத்ததாக பயம், சர்ப்பங்களிடம் பயத்தை காட்டுகிறாள், பயரசத்தை உருவாக்குறது. வீரா அப்படின்னா பராசக்தியினுடைய வீர பராக்கிரமம், பலவிதமான யுத்தங்கள், பலவிதமான அரக்கர்களை எல்லாம் கொன்று பராசக்தி வந்து அந்த பயத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடியதான வீரசக்தியினுடைய மகத்துவத்தை சொன்னார் தேவி. சிவப்பு வர்ணத்துக்கு வீரம் அப்படிங்கிறதான் அர்த்தம் உண்டு. அதுக்கு அடுத்ததாக ஆசியா, தன்னுடைய தோழிகளோட பக்தர்களோட எல்லாம் விளையாடுகிற நேரத்தில், அங்கே ராமாயணம் எல்லாம் படா பக்தர்களோட எல்லாம் விளையாடுகின்ற நேரத்தில் பழகிற நேரங்கள்ல எல்லாத்திலையுமே வந்து இந்த சக்தியினுடைய ஹாஸ்ய ரசத்தை அனுபவிக்கிறார். அடுத்ததாக 8வது அப்படிங்கிறது கருணாமயமாக இருக்கக்கூடியதுன்னா கருணா ரசம். இந்த கருணா ரசத்தை வந்து பகவத் பாதர் எனக்கு தந்துடு அப்படிங்கிறார். ஒருவேளை நீ என்னிடம் அதை காட்டு முதல்ல, அப்புறமா நான் வந்து என்ன பண்றேன்னு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றேன் பக்தர்களுக்கு எல்லாம். இந்த பிரச்சாரம் பண்ணி நான் தான் ஊர் உலகமா சுத்திட்டே இருக்கேனே, அப்படி பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையுமே பார்த்துருக்கலாம் ஒருவேளை. அப்போ ஜனனி திருஷ்டி ச கருணா, கருணையாக இருக்கிறதான திருஷ்டியை வந்து என்னிடம் காட்டு. இதுக்கு 9வது ரசம் எங்க இருக்கு அப்படின்னா சாந்த ரசம். அதுதான் சிவஸ்வரூபமாகவும் சதாசிவஸ்வரூபமாகவும் சிவையாகவும் இருக்கக்கூடியதான தேவி. அந்த தத்துவத்தில் அடக்கமாகிறது அப்படிங்கிறத சொல்றார். ஆகவே பகவத்பாதர் அம்பாளை தரிசனம் பண்ணி அம்பாளுடைய திருஷ்டி வந்து முதல்ல பார்த்து அந்த திருஷ்டியில் இருக்கக்கூடிய ரசங்களை இப்போ வர்ணிச்சார். இந்த ரசனை, இந்த பாவனை, இந்த சுகம், இந்த பக்தி எல்லாம் யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே சில எக்ஸசைஸ் எல்லாம் வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணுவா தெரியுமா, நான் போட்டு காட்ட மாட்டேன், திஸ் இஸ் அ ஃபார்முலா, யூ கோ அண்ட் டூ இட் அட் ஹோம். அதுக்கு ஹோம் ஒர்க்னு பேரு. பல பேர் முயற்சி பண்ணுவா, ஃபெயிலியர் ஆவா, பல பேர் சரியான பதில எடுத்துட்டு வருவா மறுநாள் கிளாஸ்ல. அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு அல்லவா? அதுபோல இங்க பகவத்பாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் இருக்கு அம்பாள்கிட்ட. 7 திருஷ்டியை பத்தி சொல்லியாச்சு, இந்த 8வது திருஷ்டி எனக்கு மட்டும் கொடு, நான் கேட்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்தால் ஆனா உங்களுக்கு இந்த 8வது திருஷ்டி கிடைக்கும், கருணா திருஷ்டி கிடைக்கும். அம்பாளுடைய இந்த கடைக்கண் திருஷ்டி 8வதுங்கிறதான இந்த கருணா திருஷ்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகவே he is forcing everyone to read at least this 51வது ஸ்லோகம். 51 இருக்கிறதான மகத்துவம் எல்லாருக்கும் தெரியும். 50 பீடத்தில் இருக்கக்கூடியதான சக்தி 51வது சக்தி இல்லவா? பஞ்சாசக்தி ரூபிணி. 50 பீடங்கள்ல உட்காந்துருக்கிறாரு ஒரே ஒரு சக்தி, 51வது சக்தி. அதனால இந்த ஸ்தோத்திரங்கள் 50, 51 ரொம்ப விசேஷமானது இந்த சௌந்தரலகரியில. அப்படி பகவானுடைய பராசக்தியோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்தார்.
शिवे शृङ्गारार्ध्रा तदितरजने कुत्सनपरा सरोषा गङ्गायां गिरिशचरिते विस्मयवती हराहिभ्यो बीता सरसीरुह सौभाग्यजननी सखीषु स्मेराते मयि जननी दृष्टिः सकरुणा सर्वं जगदम्बार्पणमस्तु हरिः ओम्।